யோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சாய்ஸ் vlogs. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா UAC ஹண்ட்ரோட எபிசோட் 7, அதாவது ஈகரோட லாஸ்ட் மிஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் டாட்டா பை போய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுவான். ஸோ வாங்க நண்பர்களே, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அது எப்படி போகுது அந்த மிஷன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ புதிய பார்வையாளர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. வாங்க போகலாம். ஸோ வாங்க போய் நின்றுலாம். ஸோ ஸ்டார்ட் மிஷன். ஸோ இங்கே வந்து என்னடா அது, ஸோ தார்பையை புற்றி ஏதோ ஒரு காரை வச்சுருக்கான். வெல், ஸோ ஓகே, இங்கே தான் நிற்கிறான் நம்ம கார், அங்கே தான் நிற்கிது. ஸோ நம்ம என்னன்னு கேட்கலாம். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கானா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவனை கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணணுமா, அது பர்சனலாக அக்கம்பெனிங் பண்ணணுமா. ஸோ அந்த ஷிப்பு வந்து வேகமாக போட்டுக்கிட்ட வரும். நான் லோக்கல் டிரைவர்ஸை நம்ப மாட்டேன், உன்னைய நம்புகிறேன். ஸோ நீ ரெடியா அப்படின்னு கேட்குறான். ஸோ ஓகே, நான் ரெடி தான். ஸோ காரை கட்டிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி. ஆமாம், கட்டிட்டானுங்க அந்த ட்ரெய்லரில். ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். போட்டானுங்க டைட்டிலில் கார்கோ பர் மில்லியன். ஸோ இந்த கார் வந்து ரொம்ப காஸ்ட்லி நினைக்கிறேன் அந்த பின்னாடி இருக்கிறது. ஸோ வாங்க கிளம்பலாம் அந்த இடத்த விட்டு. ஸோ போயிட்டுருக்கோம் நண்பர்களே. நம்ம இப்போ ஈகரை வழி அனுப்ப போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஈகரோட மிஷன் இருக்காது. ஈகரை நம்மளால் பார்க்கவும் முடியாது. நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க ஒரு லெஃப்ட் எடுத்துடலாம். இது கடைசி மிஷன் நம்ம அவங்களுக்காக செய்ய வேண்டியது. பட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தான் ஈகர் இது வரைக்கும். ஒரு என்னன்னா என்ன போட்டு மண்டையை போட்டு கழுவிட்டான், போட்டு மாஃபியாலாம் வர வச்சு நம்ம வீட்டில் போய் சண்டையை போட்டு போயிடுச்சு, மண்டை சூடாயிடுச்சு. அது ஒன்று தான் இருந்தது. ஸோ இதுதான் அவனோட கடைசி மிஷன். இதுக்கப்புறம் நம்ம வேசிக்கிட்ட போய் மிஷன் வாங்கிட்டு இருக்கோம். நம்மளோட மிஷன் ஸ்பாட் சேஞ்ச் ஆகும், அதையும் நான் லாஸ்ட்டில் காமிச்சிடுறேன். நண்பர்களே போயிட்டுருக்கோம். நான் 14 கிலோமீட்டரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சீ போட்டுக்கிட்ட எட்டி பார்ப்போமான்னு கூட தெரில ஈகரோட மிஷன் இல்லாமல். ஸோ வாங்க போயிட்டுருக்கலாம். இருக்குது. ஸோ நண்பர்களே, எபிசோட் 7 இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஈகரோட கடைசி மிஷன் பாருங்கள். சொல்லி நான் இப்படி தான் சில விட்டு பேசினேன். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கார்கோ வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதை நம்ம சேஃபாக கொண்டு போனால் தான் மிஷன் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். ஸோ கடைசி மிஷன் ஒழுங்காக பண்ணிடலாம். பாருங்கள், கார் இழுக்கவே மாட்டேங்குது. 4வது கியர்லேயே தான் போயிட்டுருக்கு. 43 லாக் ஆகிடுச்சு. அவ்வளோ வெயிட். நம்ம 4 வீல் டிரைவ் போட்டாலும் இழுக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது அப்படி இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்பா வேலை கிராஷ் ஆகலை, ஜஸ்ட்டு ஓகே. லெஃப்ட் எடுத்துடலாம் நண்பர்களே. நீ போடாப்பா, முன்னாடி போடா சாமி. ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம் நண்பர்களே. அண்ட் இந்த இடத்துக்கிட்ட கார் ஏறாது. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ கியர் குறையும் நினைக்கிறேன். ஆமாம், கியர் குறையுது. 3 2 1 மாறிடுச்சா? 1 மாறிடுச்சு. இழு 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 அவ்வளோதான், இழுத்துருச்சு நண்பர்களே. அப்பா அடி வந்துட்டான் நம்ம மேலே. என்னடா ஈகர், பார்த்து போகணும். அங்கிட்டும் போய் மாஃபியாட்ட உங்களுத்துட்டு இருக்கக்கூடாது. நான் இருந்தனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சு, ஏன்னா செத்து போயிருப்பேன் எப்பயோ. ஸோ ஆல் த பெஸ்ட் சொல்லி தான் அனுப்பணும். நான் இப்படி சாபத்தை விட்டு அனுப்புகிறேன். ஓகே, சாரிடா நண்பா, நல்லா வாழ்க்கையை நல்லா நடத்து, ஆல் தி பெஸ்ட். ஸோ வாங்க போயிட்டுருக்கோம். நண்பர்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவனிச்சிங்கன்னா, நான் கியர் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றிருப்பேன். ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் மேனுவல் ஓட்டுறத கெத்துன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் ரேஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ராஷ் ஆனால் கியரை 5லேருந்து ஃபஸ்ட் கியருக்கு கொண்டு வரதோ ಅಥವಾ ரிவர்ஸ் கொண்டு வரதோ பெரிய பிரச்சனையாக போயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி கியர் குறைஞ்சிருது. ஸோ எனக்கு இது ஈஸியாக இருக்கிறன்றனால தான் நான் இதை வச்சுருக்கேன் நண்பர்களே. அண்டு நானும் உங்கள்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்லேயே ஓட்டுங்க நண்பர்களே. ஸோ இன்னும் கடைசி 8 கிலோமீட்டர் இருக்குது. See you again பாட்டை போட்டுடலாமா இவனுக்கு, என்ன பண்ணுறது? ஓகே, அடுத்த நம்ம நண்பன் வேசிலிட்ட போய் நம்ம மிஷன் பண்ணிகிட்ருக்கோம் நேரத்துக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எபிசோட் 8 பார்ப்பீங்க. ஓகே நண்பர்களே. ஸோ இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது. குரல் சரியில்லை, வேறு ஒன்றும் பண்ணப்படுறதில்ல. ஸோ ஓகே, ஒரு ஷார்ப் ரைட் இவனுங்களோ. சமாக்கிஸு ஓகே போயிட்டுருக்கோம். இன்னும் 5 கிலோமீட்டருக்கு நண்பர்களே. அண்ட் விளாகிங் நண்பர்களே, விளாகிங் திருப்பி சொல்கிறேன், நம்ம க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ
ஸோ அதுக்கான அந்த லொக்கேஷனை பார்த்துட்ருக்கேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹாரர் வீடியோ அப்படின்னு ஹாரராக ஒரு அபாண்டட் பிளேஸை போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு. ஸோ அதுக்கு தான் எங்கிட்ட பிளானே போயிட்டுருக்கு நண்பர்களே. அதுதான் எங்கிட்ட வளன்னு இழுக்குது. நம்மளுக்கு மொத்தம் 3 ஸ்பாட் இருக்குது. அந்த 3 ஸ்பாட்டில் எதை தான் பார்க்குறதுன்னு கன்ஃபியூஷன். நம்ம டீம் வேறு வந்து பார்த்திங்கன்னா அப்போக்கப்போ ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை. ஒருத்தன் ஃப்ரீயாக இருந்தால் ஒருத்தன் பிஸியாக இருக்கான், ஒருத்தன் பிஸியாக இருந்தால் ஒருத்தன் ஃப்ரீயாக இருக்கான். அதில் நானும் ஒருத்தன் தான். ஸோ நம்ம வச்சு அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம மட்டும் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே பின்னாடி காருக்கு இருக்கனால ரிஸ்க்கு, டேமேஜ் ஆனால் ஆயிரும். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? ஆமாம் நண்பர்களே, இந்த விலாகு. ஸோ இதான் நடக்குது. ஸோ இது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்றனால கண்டிப்பாக இதெல்லாம் உடச்சிட்டு ஒரு நாள் விலாகிங்கோடு நம்ம வந்து இறங்குவோம். லியோவோட நம்ம வந்து இறங்குவோம் நண்பர்களே. லியோ தக்காஷி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சௌக்கியமாக தான் இருக்கான். உனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த இப்போ தான் புதுசாக நம்ம சர்வீஸ் பண்ணோம் அவனை. அண்டு நல்லா இது வாட்டர் வாஷ்லாம் பண்ணி எஃப்சிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் எஃப்சி தான் என்ன பண்ணலை. ஸோ எஃப்சி பண்ணிட்டா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அதை எடுத்துகிட்டு சுற்றலாம். ஸோ லியோ வந்து இஸ் ஆல்ரைட், கம்ப்ளீட் ஆல்ரைட். அவனை பற்றி கண்டென்ட் வராதனால லியோக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா யாரும் நினைக்க வேண்டாம். லியோ இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். அவனை பற்றி வேணால் ஒரு ஷார்ட் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்துட்டோம் நண்பர்களே. ஓகே லெஃப்ட். ஸோ வந்தாச்சு. நம்ம ஈகர் அனுப்ப போகிறோம். ஹார்னடி தெரப்பா வந்துட்டோம்ல. ஸோ ஓகே, இன்னும் 700 மீட்டர்ஸ் நம்ம ஈகரை கடைசியாக பார்த்துக்கலாம். அங்கிட்டு போய் அவனை விட்டாக்கப்புறம் திருப்பி வரப்போகிறதே இல்லை. ஓகே, கேட்டால் வந்துருச்சு. நிறுத்திடலாம். கேமரா ஆங்கிளை மாற்றிட்டோம். ஆமாம், அதெல்லாம் அப்படி தான். ஸோ நிறுத்தியாச்சு. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல் த பெஸ்ட். ஸோ நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் ஒன்றா தான் முடித்தேன் அப்படி இப்படின்னு ரொம்ப புகழ்கிறான். ஸோ ஒரு ஃப்ரெஞ்சும் நம்ம கையில் தரான். ஸ்பேனர் மாதிரி என்னமோ அது ஒரு கீ மாதிரி தரான். ஸோ நம்ம ஹக் அண்ட் பேட் த ஷோல்டர் அதை கொடுத்துடலாம். ஸோ போயிட்டு வாடா நண்பா, நீ பல்லாண்டு வாழ்க. ஓகே, அது என்னென்னா இதான் பார்த்திங்களா ஃப்ரெஞ்சு கொடுத்துருக்கான். ஸோ இதால் என்ன யூஸ்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா இன்ஜின்னு இதை வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி எடுக்கிறதுன்னு. நீங்கள் இந்த பேக்கை திறந்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் அது. ஸோ பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து அந்த ஈகரோட அந்த பாயிண்ட் இருக்காது. ஸோ மேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஈன்ற அந்த பாயிண்ட் மறைஞ்சிருக்கும். ஏன்னா ஈகர் வந்து ஊரை விட்டு போயிட்டான். ஸோ ரஷ்யா விட்டே போயிட்டான். ஸோ இருக்காது. ஸோ ஈகரோட அடுத்த நம்மளோட மிஷன் வந்து இங்கே தான் இருக்க போகுது. வேசிலி அங்கே தான் இருக்க போகுது. நம்ம வீடும் அங்கே தான். ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், நம்ம வீட்டுக்கு. ஸோ ஈகரோட மிஷன் முடிஞ்சனால நம்ம காரை கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணிடலாம். ஸோ செலக்டால் கண்ட்ரோல் லைட்டாக ரிப்பேர் ஆகிருக்கு. ஸோ சர்வீஸ் பண்ணிடலாம். சர்வீஸ் பண்ணியாச்சு. அண்டு டியூனிங் சர்வீஸ் டைப்ஸ் வாஷிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது காரு. ஸோ அது தேவையில்லை. அண்ட் ஓகே, ஆயில் மாற்றிடலாம். மாற்றிட்டுருக்காங்க. ஓகே, மாற்றிட்டாங்க, ஆயிலு மாற்றிட்டாங்க. ஆமாம். ஓகே நண்பர்களே, இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம வேசிலிக்கிட்ட போக போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் தங்கி நம்ம மிஷனை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ கார் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம் இப்போ. ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வரோம். ஸோ வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாடிலாம் வளர்ந்துருச்சு நம்மளுக்கு. தாடிலாம் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணி நீட்டாக ஆகிடலாம். டீசெண்டாக நம்மளாம் டீசென்ட் பாய்ஸ் டீசெண்டாக ஆகிடலாம். காரு நம்ம கேரேஜில் போட்டுடலாம். ஸோ இங்கே லெஃப்ட் எடுத்தால் வந்துடும். ஸோ லெஃப்ட் எடுத்தாச்சு. ஸோ அங்கே தான் நம்ம வீடு. வாரே வா, என்ன ஒரு ஆனந்தம் நம்ம வீடு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு. திறப்பா கேரேஜ். மாட்டிக்கிச்சு வைப்பர். மழை வருது. ஓகே நண்பர்களே, இல்லை போப்பா தம்பி, இதுதான் உன் இடம், இங்கே தான் நீ நிற்கணும். இவ்வளோ நாள் ரோட்டை நிற்க வச்சிட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கேரேஜில் நிம்மதியாக இரு. ஸோ நம்ம இறங்கி நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் நண்பர்களே, வாங்க. ஸோ என்டர் த ஹவுஸ். அப்பாடி, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு போய் இதை குளிக்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி என்னோடய க்ளென்லினஸ் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த எல்லோ கலர் மார்க் கட்டுது பார்த்திங்களா, அது வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ குளிக்கிறக்கு அவசியம் இல்லை. அண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஷேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஷேவ் பியர்டு. ஸோ அதை கொடுத்துடலாம். ஸோ லெவலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெவல் வந்து ஓகே, இவ்வளோ இப்படி இருந்தால் தான் ஏதோ நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு. ஸோ அது வரைக்கும் கட் பண்ணிடலாம். ஸோ ஹேர் கட் போயிட்டுருக்கு. இட்ஸ் இன் ப்ராசஸ். ஸோ ஓகே பையன் அழகாயிட்டான். அண்ட் ட்ரெஸ்ஸு நீட்டாக மாற்றலாம்.
இங்கே பார்த்தீங்களா டாமி வெர்சிட்டி மாதிரி இருக்குது. ஜிடிஏ வைசிட்டி ஞாபகப்படுத்துது. நான் இதை வாங்கிக்கிறேன், நல்லாயிருக்கு. அண்ட் கேப்பு பியர்டு விடுங்க, இது இப்படி தான் இருக்கும். கேப்பு அது ஸ்டைலாக இருக்குது, ஒயிட் கலர். ஓகே, அதே வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கி நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ அப்ளை அண்ட் அந்த கேப்பு அப்ளை. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கான், அழகாக இருக்கான், நல்லா ப்ளே பாய் மாதிரி ஆகிட்டான் புள்ள. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறோம் நண்பர்களே. வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த செலவும் எல்லாம் வீட்டில் உட்காந்து வயிறால் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம். ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈகர் ஈகர்ன்ற பாருங்களேன். ஈகர்னே அவனோட மிஷன் பண்ணி அது வருது. ஸோ வாங்க வேசிலியோட பாயிண்ட் எங்கேன்னு காமிச்சிடுறேன். ஸோ இங்கிட்ட திரும்பினீங்கன்னா அந்த கேரேஜ் கிட்ட தான் வேசிலியோட பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோராயம் ஒரு இந்த டைமுக்கு வந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மிஷனு. ஆமாவா? ஆமாம், கரெக்ட் நான் சொன்னது. இந்த டைம் இந்த 15:33 டைமுக்கு வந்தால் தான் உங்களோட இந்த மிஷன் ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் இங்கே பாருங்கள், கரண்ட்டு பில்லு, வாட்டர் பில்லு, ஹீட்டர் பில்லு, கார்பேஜ் கலெக்ஷனு, சீவேஜ் சிஸ்டம் சொல்லி அவ்வளோ பில்லு போட்டிருக்கானுங்க. நம்மளுக்கு 0 டெப்ட்டு. ஸோ வாங்க அதெல்லாம் பண்ண வேணாம், பே பண்ணிடலாம் இதை. ஸோ பே பண்ணியாச்சு, நம்மளுக்கு எந்த டெப்ட்டு வேணாம். ஸோ நண்பர்களே, ஈகரோட கடைசி மிஷனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை எபிசோட் 8 தான் நான் உங்களை பார்க்கணும். அது வந்து வேசிலி. ஸோ வேசிலியிலேருந்து தான் நம்ம வந்து மிஷன் ஆரம்பிக்க போகிறோம் மீண்டும். அதாவது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா பக்கத்தில் தான் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது, நம்மளுக்கு தூங்குறதுக்கு வசதி எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து தங்கி இந்த மிஷனை பண்ண போகிறோம். அண்ட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கார் எதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா சர்வீஸ் பண்ணுற பக்கத்தில் சர்வீஸ் ஸ்டேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ் நண்பர்களே. ஸோ vlogging நான் சொன்ன நண்பர்களே, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். லியோ இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், நான் அது ஒன்று சொல்லணும். அண்ட் ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 8 நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் சொல்கிறதா நண்பர்களே, என்னோடய எல்லா வீடியோலையும் ஹார்ட் ஒர்க் இருக்குது. நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி தான் அந்த வீடியோ போடுறேன். முக்கியமாக அந்த 1080 ரெசல்யூஷன் வீடியோ வந்து என் ஃபோனில் வந்து அந்த என்னோடய டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டே ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் 720p ரெசல்யூஷன் போட்டுட்ருக்கேன். ஸோ ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். அதை நான் வேகமாக சரி பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். அது வந்து 1080p சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வேகமாக சரியாயிடும். ஸோ பார்த்தீங்களா நண்பர்கள், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கான் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிரும். ஸோ நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கும் வரை நான் உங்கள் சகோதரன் சாய் எக்ஸ் லே vlogs. பாய் நண்பர்களே, ஹாவ் அ நைஸ் டே.